cinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம திரையரங்கத்துல தடம் படத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஒரு சில இயக்குனர்கள் படம் என்றாலே நம்பி போகலாம். தமிழ் சினிமாவில் ஒரு சில இயக்குனர்கள் படங்கள் என்றாலே நம்பி போகலாம். அப்படி ஒரு இயக்குனர் தான் மகிழ் திருமேனி. ஆனால் அவருக்கான படம் தமிழ் சினிமாவில் இன்னும் அழுத்தமாக கிடைக்கவில்லை. அவரின் மூலமாக அருண் விஜய்க்கு தடைய தகக்கவில் கடந்த அங்கீகாரம் இந்த முறை இயக்குனருக்கு கிடைத்ததா பார்ப்போம். படத்தின் கதை: அருண் விஜய் எழில் கவின் என 2 கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். எழில் ஒரு சிவில் இன்ஜினியர், சொந்தமாக செட் பார்க்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளார். அதே நேரத்தில் கவின் பல திருட்டு வேலைகளை செய்து சம்பாதிக்கிறார். ஒரு நாள் எழில் மிகவும் மனவேதனையில் இருக்கிறார். அதே நேரத்தில் கவினுக்கு ரூபாய் 9 லட்சம் வரை பணம் தேவைப்படுகிறது. 2 பேருமே ஒரு இரவு தங்களுக்கான தேவையை நோக்கி செல்கிறார்கள். அப்போது ஒரு பணக்கார இளைஞரை அருண் விஜய் கொலை செய்கிறார். அடுத்த நாள் போலீஸ் இந்த கேஸை கையில் எடுக்க இதில் அருண் விஜயின் புகைப்படம் அந்த வீட்டில் இருப்பதை பார்க்கிறார்கள். ஆனால் 2 அருண் விஜய் இருப்பதால் இவர்களின் யார் அந்த கொலையை செய்தார்கள் என்பதை போலீசார் துப்பறிய ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு நடக்கும் விறுவிறுப்பான ட்விஸ்டுகள் அடங்கிய படம்தான் இந்த தடம். அருண் விஜய் 2 கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தோற்றத்துக்காக பெரிதும் மெனக்கெடவில்லை. கொஞ்சம் வாய்ஸ் மெதுவாக பேசினால் எழில், வேகமாக பேசினால் கவின், அவ்வளவுதான். என்றாலும் அந்த ஒரு இடத்தில் கூட குறைவே சொல்ல முடியாது. அதிலும் 2 பேரையும் விசாரிக்கும் பொழுது அவர்கள் மாறி மாறி தங்களது கதை சொல்லும் இடம் மிகவும் இருக்கிறது. படத்தின் அருண் விஜயை தாண்டி நம்மை மிகவும் கவர்பவர் போலீஸாக வரும் வித்யா பிரதீப் தான். இந்த புகழ் அனைத்துமே மகிழ் திருமேனிக்கே சேரும். ஆம், 2ஆம் பாதியில் எல்லாம் யார் கொலை செய்தார்கள் என்று அறிய சீட்டு நுனிக்கே கொண்டு வந்து விடுகிறார். படத்தின் முதல் பாதை கதைக்குள் செல்வதற்கு கொஞ்சம் மெதுவாக செல்கிறது. கதைக்குள் சென்றவுடன் நம்மையும் திரைக்கதையோடு அழுத்துகிறது. அதே நேரத்தில் 2ஆம் பாதியில் அம்மாவாக வரும் கதாபாத்திரம் ஏதோ படத்துக்கு செட்டே ஆகாத ஃபீலிங். அதிலும் அவர் அழும் காட்சியெல்லாம் கொஞ்சமாவது டப்பிங் லிப்சிங் செய்திருக்கலாம். மிகவும் செயற்கையாக உள்ளது. யோகி பாபு கூட படத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான் என்பது போல இருக்கிறது. படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு ஒரு படத்துக்கான வேலையை சரியாக செய்திருக்கிறது. படத்தின் மிகப்பெரும் பலம் எடிட்டிங் தான். 2 அருண் விஜய் அவர்களையும் அவர்கள் சொல்லும் கதையும் அனைவருக்கும் புரியும் விதத்தில் கட் செய்து காட்டியுள்ளனர். படத்தின் கிளாப்ஸ்: படத்தின் திரைக்கதை செம விறுவிறுப்பாக செல்கிறது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்: நாம் ஒன்று எதிர்பார்த்தால் அட இதுதானே என்று அதிலிருந்து வேறு இடத்துக்கு செல்கிறது. டெக்னிக் விஷயங்கள்: படத்தின் பல்ப்ஸ். படம் முடிந்து அந்த ட்விஸ்ட் மனநிலையிலே மக்கள் சென்று விடாமல் அதன் பிறகு வைத்த சில காட்சிகள் கொஞ்சம் தேவையில்லாதோ என்று தோன்கிறது. மொத்தத்தில் அருண் விஜயும் மகிழ் திருமேனியும் தமிழ் சினிமாவில் மீண்டும் அழுத்தமான ஒரு தடத்தை பதித்துள்ளனர். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.5. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.